அமித்ஷாவின் வணக்கம். புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பத்தி பேச வந்துள்ளேன். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் மாளிகை நுழுக்கு விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். ஆம், அந்த மாற்று குறையாத தன்னிகரற்ற தலைவன் டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர் 1891 ஆண்டு ஏப்ரல் 14 பிறந்தார். இந்தியாவின் சட்ட சிற்பி, பொருளாதார நிபுணர், சமூக சீர்திருத்தவாதி, புரட்சியாளர் என எல்லோரும் அறிந்தவே. அவரை பற்றி அறிந்தும் அறியாமலும் பல பக்கங்கள் உள்ளனர். பள்ளி பருவத்தில் சக மாணவர்கள் பெஞ்சில் அமர அவர் மற்றும் ஓரமாக பொன்னிப்பையில் அமர்ந்தார். அனைவரும் ஒன்றாக சாப்பிட அவர் மற்றும் தனியே சாப்பிட்டார். குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்றாலும் கூட சாதி பணியாளர் ஊற்ற கையேந்தி விட்டார். இந்த சாதி கொடுமைகள் மாற கல்வியே ஆயுதம் என எண்ணினார். வெளிநாடு சென்று படித்தார். பல பட்டங்கள் பெற்றார். தோளில் இருக்கும் தொண்டை இடுப்பிலும் காலில் இருக்கும் செருப்பை கையிலும் சொந்த தேசத்தில் அடிமையை வாழ்ந்ததை எதிர்த்தார். இன்றும் தீண்டாமைச்சுவ ராணுவ படுகொலை நடப்பது மனித குலத்திற்கே தலைகுனிவு. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் திசம் பரற்றும் என்று முயன்றார். சாதியால் புறக்கணிக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினார் என்பது வியப்பு. தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலை, இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கம் என பல புரட்சிகள் செய்தார். பெண்களுக்கு சொத்துரிமை, பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு ஆகியவற்றிற்காக தன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை குறிப்பிட்ட சாதியின் தலைவன் என கூறுவது அவமானம். வீரியமுள்ள விதை சூரியனில் இட்டாலும் முளைக்கும். வன்முறை இல்லாமல் சிறை செல்லாமல்